ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நல்ல சூப்பர் டேஸ்டான ஒரு சேனத்தோரன் எப்படி செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சேனை மெழுக்கு புரட்டி எப்படி செய்யலாம் என்று நான் வீடியோ போட்டிருந்தது. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தது, ரொம்ப சப்போர்ட் பண்ணியது, ரொம்ப நன்றிங்க. இப்போ நமக்கு சேனை பொரியல் எப்படி செய்யலாம் என்று தான் நம்ம பார்க்க போகிறோம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடுன்ற கூட சாப்பிட்றதுக்கு அருமையான ஒரு பொரியல் தான் சேனை பொரியல். மலையாளத்தில் இதுக்கு சேனை தோரன் என்று தான் சொல்லுவாங்க. பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியுமா இருக்கும். எப்படி செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம். அதுக்காக ஒரு சேனையோட பாதி நான் எடுத்திருக்கு. உங்களுக்கு தேவையான அளவில் எடுத்துக்கோங்க. எனக்கு இவ்வளவும் தேவையில்லை, அதனால் இதனோட பாதி தான் நான் எடுக்க போகிறேன். அதனால் இது ரெண்டாய் கட் பண்ணி எடுத்திருக்கு. இனி இதனோட தோல் எல்லாம் நமக்கு மாற்றி எடுக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன பீஸாയിട്ട് நமக்கு கட் பண்ணி எடுக்கலாம். நம்ம மெழுக்கு புரட்டி செஞ்ச போது இன்னும் கொஞ்சம் கூட பெருசாய்த்தான் கட் பண்ணியது. ஆனால் பொரியலுக்கு சின்ன பீஸாയിട്ട് தான் கட் பண்ணணும். பாருங்கள், இதையும் நைஸாയിട്ട് நமக்கு ஃபஸ்ட்டு இதே மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பீஸ் எல்லாம் திருப்பி போட்டு சின்ன சின்ன பீஸாയിട്ട് நமக்கு கட் பண்ணி எடுக்கலாம். பொரியலுக்கு இதே மாதிரி தான் இருக்கணும். பாருங்கள், நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நைஸாയിട്ട് நீளத்தில் கட் பண்ணி எடுக்கணும். கட்டியாகக்கூடாது, இந்த மாதிரி தான் இருக்கணும். ஆனால் மெழுகு புரட்டிக்கு பெருசாய்த்தான், இதே சைஸில் தான் இருக்கும், ஆனால் பெருசாய்த்தான் கட் பண்ணணும். இது நல்லா கழுகியதுக்கப்புறமா தண்ணியில் நான் ஊற வச்சுருக்கேன். இனி ஒரு மிக்சிയുടെ ஜாറിലേക്ക് 3 பச்சை மிளகாய், 4 பூண்டு, ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கறிவேப்பிலை, இவ்வளவும் போட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்து நமக்கு க்ரஷ் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 கப்பு தேங்காய், மஞ்சள் தூள் போட்டு ஒரே ஒரு ரவுண்டு நமக்கு அரைச்செடுக்கலாம். நல்லா அரைஞ்சு போகக்கூடாது, இதே மாதிரி தான் இருக்கணும். இனி ஒரு கடாயை நான் அடுப்பில் வச்சு சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றியிருக்கு. அதிலேக்கு நமக்கு கடுகு போடலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறமா வரமிளகாயும் கறிவேப்பிலையும் போட்டு பின்னாடி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த தேங்காய் கூட்டு சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். இந்த தேங்காய் கூட்டில் பச்சை மிளகிൻ്റെ பச்சை வாசம் எல்லாம் நல்லா போகணும். அதனால நல்லா வணங்கணும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சேனை இதிலேக்கு சேர்க்கலாம். இனி கொஞ்சமாக தண்ணி இதிலேக்கு சேர்க்கணும். நம்ம மிக்சியோட ஜாറിലേക്ക് கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மிக்சி ஜாறு கழுகி இதிலேக்கு அந்த தண்ணி ஊற்றலாம். இவ்வளவும் தண்ணி போதும், நிறைய தண்ணி ஊற்ற தேவையில்லை. இனி மூடி வச்சு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் நமக்கு வேக வைக்கலாம். சேனை கொஞ்சம் நேரம் வேகணும், அதனால் 5 நிமிஷம் தேவை இருக்குது. மூடி வச்சு வேக வைக்கலாம். இடையில மூடி திறந்து இதே மாதிரி கலரி விடணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணி நல்லா வற்றி வரும். அப்போது நல்லா கலரி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலரி விட்டு தண்ணி எல்லாம் வற்றிச்செடுக்கணும். கடைசியில் நான் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கு. இந்த டைமில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கூட சேர்க்கலாம். தேவை இருந்தால் மட்டும் சேர்த்தியா போதும். இனி கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருந்தால் நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் சேனை பொரியல் அல்லாச்சும் சேனை தோரன் ரெடி ஆகிருக்கு. உங்களுக்கு சேனை கிடச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சாப்பாடுன்னு கூட சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு பொரியல் தான் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க, ஹைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கு கமெண்ட்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.